என்னோட தோழர்கள் 22 பேரோட நான் ஒரு களம் அமைத்தேன், காடு புகுந்தேன். நான் அந்த மண்ணில் நிற்கும் போது 25,500 பேர் களமாடி மாவீரராக அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறான். எந்த தீவிரவாதியை நம்பிடா 25,500 பேர் களமாடி செத்திருக்கிறான்? எந்த தீவிரவாதியின் பின்னால் தன் பெத்த பிள்ளைகளை அந்த தலைவனின் கட்டளைக்காக களமாடி செத்துப்போ என்று தாய்மார்கள் அனுப்பியிருக்கிறார்? ஒருத்தி சொல்லுவா, உன்னை யாராவது ஒத்தையில் அனுப்புவாங்க, உங்க அம்மா பார்த்து போ, பத்திரமா போ. நீ வரிசை வரிசையாக நிற்கிறீர்களே என் தேசத்தின் பிள்ளைகளை, திரையரங்க வாசலிலும் மதுக்கடைகளிலும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களின் வாசலிலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை, பெண்களை அப்படியே நிறுத்திக் கொண்டு தாய்மார்கள் நிற்பார்கள். நம்ம ஊர்ல இந்த ரேஷன் கடையில் நிற்கிறேன் அந்த மாதிரி. எதுக்கு? இயக்கத்தில் சேர்ப்பது. நாட்டை கட்டுவதற்காக, நாட்டை மீட்பதற்காக, தாயக விடுதலையை பெறுவதற்காக உயிரை தியாகம் செய்ய. எங்க அண்ணன் எழுதியிருக்கிறான, மேலை கடலில் ஈழ காற்றுன்னு. அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கத்தான் என் உறவுகள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டு போராடுகிறார்கள். என்ன கொடுமை! இதை கேட்டா இறையாண்மைக்கு எதிராக பேசுறான். எங்கே இருக்குது இறையாண்மை? எனக்கு எங்க அக்காவுக்கும் இறைவனும் இல்லை, இறையாண்மையும் இல்லை. என்ன இருக்குது இறையாண்மை? எங்க இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். காட்டு பார்த்துட்டு ஆமா இருக்குன்னு சொல்றேன். இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. ராமேஸ்வரம் மண்டபத்திலிருந்து மீன் பிடிக்க போனா 410 மீனவனை நடுக்கடலை வச்சு சுட்டு கொண்டிருக்கான். ஜிங்கள சுடாதான்னு சொல்ல ஒரு வார்த்தைகள் எங்கடா வாழும் இந்திய தேசியம்? எங்க இருக்குது இறையாண்மை? எங்க இருக்குது? கடலுக்கு அந்த பக்கம் விழுந்த தமிழனையும் சாகல காப்பாத்தல, கடலுக்கு இந்த பக்கம் செத்த தமிழனையும் காப்பாத்தல. அப்புறம் இறையாண்மை இறையாண்மை பேசு, இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டார், இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டார். இறையாண்மைக்கு எதிராக என்னை பேச வைத்த தேசத்திற்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க நீங்க? என்னது? என்ன இறையாண்மை இருக்குது? என்னை கைது செய்துதான் நீங்க தேசத்தை காப்பாற்ற போறீங்களா? அவ்வளவு பலகீனமா உங்க தேசம்? தேசிய பாதுகாப்பு சட்டம் வார்த்தைகளை அப்படி பயன்படுத்துறது. இறையாண்மை ஏதோ ஒண்ணு இருக்குதுரா, அது பெரிய தவறு தான் செஞ்சுட்டான. ஒரு சமூக விரோதி சீமான். நான் சமூக விரோதியா? இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த இன மக்களை எவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் தீவிரவாதி. இந்த சமூகத்தை, என் ரத்த உறவுகளை எவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் சமூக விரோதியா? இது என்னது கொடுமை? என்னடா தேசம்? சீனாவில் தலாய் லாமா வந்து தனிநாடு கட்ட ஆதரவு கொடுக்கிற என் தேசம் தமிழன் தனிநாடு கட்ட அடித்து ஒழிக்குமா? ஏன் சீனாவில் இறையாண்மை இல்லையா? அது வேறொரு நாடு இல்லையா? அதுல நீங்க தலையிடலாமா? ஏன் பாகிஸ்தான் வேறொரு நாடு, அதிலிருந்து பங்களாதேஷை பிரிக்க நீங்க போரிடலாமா? இப்ப வேணா ஒண்ணு செய்யுங்க, நாங்கள் ஈழம் கேட்பதை நிறுத்திக் கொள்கிறோம், நீ பாகிஸ்தானோட பங்களாதேஷை இணைச்சு விட்டு. செய்தியா? செய்தியா? என்ன அறிவார்ந்த கேள்வி! குலாம் நபி ஆசாத் அவர்களே, என்ன கேள்வி? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதற்கு நீங்க மடக்கிறார்களா? படித்தவர்களா நீங்க இருக்கிறீங்க? இன்னொரு நாட்டுக்கு எப்படி ராணுவம் அனுப்பலாம்னு இதை உன் தலைவர் ராஜீவ்காந்தி தான் நீ சொல்லியிருக்கணும். முதல்ல அனுப்பினது யார்? பாகிஸ்தானுக்கு எதுக்கு இந்திய பெரும்படை அனுப்பி பங்களாதேஷை பிரிச்ச? குழப்பறது மக்களை, தமிழனை சிந்திக்க விடாமல் வைத்திருக்கிற துரோகத்தை செய்கிறது இந்த தேசம். அதான செய்கிறது, திட்டமிட்டு செய்கிறது. என்னது? வெறும் 10 ஆண்டு கால போராட்டம், 10 லட்சம் மக்களினுடைய பிரச்சனை. கொசாவாவிலிருந்து சேர்பியாவை பிரிக்கிறான், விடுதலை அடைகிறது. அந்த சேர்பிய விடுதலையை அங்கீகரிக்கிறது இந்தியா. 10 ஆண்டு கால போராட்டம், அரை நூற்றாண்டுக்கு மேலாக 60 ஆண்டு கால போராட்டம். என் இனத்திற்கு சிந்திய ரத்தம் எவ்வளவு, கொடுத்த உயிர் பலி எவ்வளவு? எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வார், காசி அண்ணன், பறந்து விரிந்த இந்த பாரத கண்டத்திற்கு, இந்திய தேசியத்தின் விடுதலைக்கு, தேச முழுமைக்கும் நாம இழந்த உயிர்கள் 2000க்கும் குறைவாகத்தான். 2500 அதிகபட்சம் போனால் 3000 இருக்கும். தமிழ்நாட்டில் பாதி அளவே உள்ள ஒரு சிறிய தேசம் நம் அன்னை பூமி. தமிழீழ மண்ணை மீட்டெடுப்பதற்கு நாம் இதுவரை இழந்த உயிர்கள் எவ்வளவு? இன்னும் எடுக்கிறேன். என்னமோ ஈழ நாட்டை அடைய நான் போராடவில்லை என் உறவுகளை, அதை நீங்க தெளிவா வச்சுக்கிறீங்க. என் சொந்த நாட்டை எதிரியிடம் இழந்து விடக்கூடாது
கூடாது என்பதற்காக போராடுறோம். அதை மறைஞ்சிட்டு ஏதோ தமிழிடம் கேட்டு போராடல பிரபாகரன். என் தலைவன் புதிதாக ஒரு நாட்டை பறைக்க போராடவில்லை. தன் பாட்ட நாட்டை தன் பகைவன் கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக தடுக்க போரிடுகிறான். இதை தெரியாத மடப்பயிர்களுக்கு பிறந்த மடப்பயிர்கள் பேசுகிறான். நான் பழைக்க நடத்துற நாடு கேட்கிறேன். முட்டா பயிர் என்னது இது? உனக்கு தெரியாது? நீ வரலாறு படிக்கல? தொன்மை இலக்கியம் உன் பாட்டன் பூட்டன் எழுதின தொன்மை இலக்கியங்களை வாசிக்கல? இலங்கை என்ற சொல்லே கிடையாது, ஈழம் என்ற ஒரு நாடு தான் அது. என் பாட்டன் பண்டாரவன்னியன் ஆண்டதனால் அது வன்னிக்காடு பவனியா. இன்னைக்கும் என் தலைவன் ஒட்டு சுட்டால 6 அடியில வெங்கடத்துல பண்டாரவன்னியனுக்கு சிலை வைத்திருக்கான் வால் வீசியதோடு. எவனா மறுக்கிறது? பொன்னியின் செல்வன் என்று புகழப்பட்ட அருண்மொழித்தேவன் என் பாட்டன் புலிக்குடி தாண்டா தமிழில தேசிய கொடியா பறக்குது. என்னமோ ஈழம் வந்து நாங்க ஏதோ வம்ப நாடு கட்டுறோம், போராடுறோம். என் தாயக பூமியை என் இன எதிரி கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக என் அண்ணன் களமாடி அந்த மண்ணை மீட்க போராடுகிறான். கட்டி எழுப்பி இருந்த ஒரு அற்புத தேசத்தை தேசிய கொடி நிர்மாணித்து, தேசிய விலங்கை தீர்மானித்து, தேசிய பறவையை தேசிய பூவை தீர்மானித்து, போக்குவரத்து, காவல்துறை, மருத்துவம், சட்டம் அத்தனை துறைகளையும் தீர்மானித்து ஒரு அற்புத பூமியை சாதி மதமற்ற தமிழனுக்கென்று ஒரு நாடாக உருவாக்கி வச்சிருந்த ஒரு அற்புத பூமியை சிதைத்த கொடுமைக்கு கரம் குலுக்கிய தேசம் இந்தியா. அதை செய்தது காங்கிரஸ் கட்சி. என் ஆத்தாள் அப்பன் கைகால் இழந்து ஊனமாக கிடப்பதற்கும், பச்சிளம் குழந்தைகள் கண்ட குண்டுகளில் கருகி செத்து குப்பையாக குமிந்து கிடப்பதற்கும், நாங்கள் வாழ்ந்த வீடுகள் இடிந்து தரமட்டமாக இன்று குப்பை மேடாக மாறி இருப்பதற்கும் காரணம் சிங்களன். அவனுக்கு சிநேகத்தோடு கரம் குலுக்கிய கை காங்கிரஸ் கட்சியின் கை. இதை எடுத்து சொன்னா என் காரை அடிச்சுட்டு போவான். இவன் வந்து தேசியவாதி, நான் தீவிரவாதியா? இந்த நாட்டில் முத்துக்குமார் யாரு, பாரதராஜா யாரு? 4ஆம் தேதி பாரு, நான் என்ன உனக்கு பதில் சொல்றேன். நீ இரு, நீ வா. நீ உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம் நான் வெளியில இருந்துடப்படாது தானே. நான் செத்தாவது உங்க வெற்றியை தடுப்பண்டா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கொடுமைங்க, என்ன கொடுமைங்கது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானு ஒண்ணு. எங்கெங்கோ செத்து விழுகிற மனிதர்களுக்கெல்லாம் அழுதமே நாங்க. எங்க அக்கா சொன்ன மாதிரி ஓடி ஓடி உதவணுமே நாங்க. என் சொந்த உறவுகளுக்கு உதவ முடியாமல் நிற்கதியாக இந்த 6 கோடி தமிழினத்தை நிறுத்தி ஒரு மனநோயாளியாக மாத்திய கொடுஞ்செயலை செய்த நாடு என் தேசம். முத்துக்குமார் ஏன் குளிச்சான்? தமிழன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதை நிரூபிக்க தன் ஆள் மனதில் எழுந்த ஆழ்ந்த கோபத்தை தன் எதிரிகள் மீது பிரயோகப்படுத்தாமல் தன்னைத்தானே எரித்துக் கொண்டு செத்தான். என் தலைவன் பிரபாகரன் என்னிடத்தில் சொல்றார், தம்பி, தமிழன் வீசி விளையாண்ட வாழும் மேலும் எங்கடா அப்படின்னு. அது பொருட்காட்சியில் இருக்கிறேன். பொருட்காட்சியிலையும் பூஜை அறையில வச்சு கும்பிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எதிரி போடுத்தலாம் என்ன ஒண்ணு சொல்லு பாப்போம். என்ற கேட்கிறாரு, சீனன் விளையாண்ட வீசின கம்ப இன்னும் படத்தில் வச்சிருக்கான், ஸ்டிக் ஃபைட்டு. அவன் வச்சிருக்கிற பெருவாளை ஸ்வாடுன்னு வச்சுட்டு வீசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம பூஜையில வச்சுட்டு போயிட்டோம். அதனால எதிரி அடிக்கிறான். கையிலே வைத்திருந்தால் காலம் விஞ்ஞானம் உணர்த்தி இருக்கும். அது கீழே இறங்கி சரியான நேரத்தில் துப்பாக்கி கையில் வந்திருக்கும். அதை கைவிட்டோம், எதிரிக்கு நம்ம அடிமையானோம்.